பண்ணீங்க? எங்கேருந்து வரீங்க? யாரை பார்க்க போகிறீங்க? அம்மா பார்க்க போகிறீங்க. பாருங்க, எங்கேருந்து வரீங்க? வியாசர்பாடி. மாதம் மாதம் போகிறீங்களா? காசிமேடு வியாசர்பாடி எல்லாம் உங்களுக்கு பக்கம் தானே? ஸோ இதெல்லாம் தவறாமல் வந்து பாபாவை பார்ப்பீங்க. இப்போ பாபா வழித்துணை பாபா அது இங்கே எதுக்காக நீங்கள் போகிறீங்களோ அந்த காரியம், அந்த பிரார்த்தனை சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கட்டும். வழித்துணை பாபா பேர் வழித்துணை பாபா. உங்கள் இந்த பிரயாணத்தில், இந்த யாத்திரையில் உங்களோட எப்பவும் இருப்பார், வருவார், பாதுகாப்பாக கொண்டு போயிட்டு இருப்பார். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம் மந்திர சொல்லி ஒலிக்குதுங்கு எங்களின் செவியில். 1000 பக்தர்களே அழைக்கிறாயே ஆனந்த மொழியில். துன்பங்கள் துயரங்கள் துடைத்திடுவாரே, தீய சக்திகளை அழித்திடுவாரே. சஞ்சலம் தீர்க்கும் சாயிநாதரே, குருவின் குருவாய் அவதரித்தாரே. வண்டலூர் என்னும் ஊரில் வழித்துணை பாபா எழுந்தாரே. பிரார்த்தனை அனைத்தும் கேட்டு குறையின்றி வரமும் கொடுத்தாரே. வண்டலூர் என்னும் ஊரில் வழித்துணை. ஓம் சாய்ராம். பொதுவாகவே நீண்ட தூரம், சென்னையிலேருந்து நீண்ட தூரம் பயணம் செய்கிறவங்க எல்லாருமே ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு போவாங்க. குல தெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு அந்த பிரயாணத்தை, அந்த யாத்திரையை தொடங்குவாங்க. இந்த யாத்திரை முழுக்க சந்தோஷமாக இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு தொடங்குவாங்க. ஒரு ஹோமம் பண்ணாலும், ஒரு யாகம் பண்ணாலும், ஒரு விநாயகரை உட்கார வச்சு ஆசனம் சமர்ப்பையாமே, ஆவாகனம் சமர்ப்பையாமே அப்படின்னு அவரை உட்கார வச்சுட்டு, நீ தான் இந்த ஹோமம் முடிகிற வரைக்கும், அது அரை மணி நேரம் இருந்தாலும் சரி, ஒரு நாள் முழுக்க இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஹோமத்தை தடையில்லாமல் நடத்தணும் அப்படின்னு விநாயகரை வழிபடுற மாதிரி நம்ம வழித்துணை பாபாவை அந்த பிரயாணம் முழுக்க, என் முழுக்க கார்லேயோ, வேன்லேயோ, பஸ்ஸுலேயோ, ஃப்ளைட்லேயோ எங்கே போனாலும் நான் போகும்போது என்னுடைய வழியெல்லாம் நீ இருக்கணும், எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும். விசா சம்மந்தப்பட்டது, பெட்ரோல் இல்லாமல் இருக்கக்கூடாது, விசா இல்லாமல் இருக்கக்கூடாது, வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது, தடை இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு நான் வேண்டியதெல்லாம் நடக்கணும், அந்த பிரார்த்தனை கை கூடணும் அப்படின்னு குடும்பத்தோட, மக்களோட மக்களாக போய் பாபாவை தரிசனம் பண்ணி, அம்மனை தரிசனம் பண்ணி வர்றாங்க. திருவண்ணாமலை போகிறவங்க, மலையனூர் போகிறவங்க எல்லாருமே தொடர்ச்சியாக இங்கே வந்து வழிபாடு செய்கிறாங்க வழித்துணை பாபாவை. ஒரு ஆக்சிடெண்ட் இல்லாமல், ஒரு விபத்து இல்லாமல், வலி இல்லாமல், வேதனை இல்லாமல், வருத்தம் இல்லாமல், மன உளைச்சல் இல்லாமல், உடம்பு சரியில்லாமல் போகாமல் ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யமாக, சந்தோஷமாக, சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த யாத்திரை நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அப்பா வந்து கொண்டு போனால் அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. சரியா? நம்பி இருப்போம், நல்லது நடக்கும். வாழ்க வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.